வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நான் எங்க போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பீச் ரோடு பகுதியில் இனிகோ நகர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய புனித சந்தியாகப்பர் சிற்றாலயத்துக்கு தான் போக போறோம். வாங்க போகலாம். பாருங்க, இதுதான் இனிகோ நகர். இங்கே நிறைய மீனவ மக்கள் வசிக்கக்கூடிய இடம் இது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, அருமையான ஒரு கடற்கரை. இந்த இனிகோ நகரில் இருக்கக்கூடிய சந்தியாகப்பர் ஆலயத்தை நான் தூத்துக்குடி பீச் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த ரோச் பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து பார்க்கும்போது கடலுக்கு நடுவில் இந்த சிற்றாலயம் தெரிந்தது. அப்போ அங்கே இருந்தவங்ககிட்ட இந்த சிற்றாலயத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க இனிகோ நகர் வழியாக போனீங்கன்னா அந்த சிற்றாலயத்தை போய் நீங்கள் சென்றடையலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வழியை விசாரித்து அந்த ஆலயத்திற்கு போய் சேர்ந்தேன். அழகான ஒரு கடற்கரை, கடல் அலைகள் தாளாட்டக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே தான். ஏன்னா இந்த சிற்றாலயத்தினுடைய ஆலய வளாக அந்த சுவர்களில் அந்த அலை அப்படி கொஞ்சிச்சு போகுது பாருங்க. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு சிற்றாலயம் இந்த ஆலயம். பாருங்க, இதற்கு கொடிமரம், எல்லாமே இருக்கு. ஒரு திருவிழா எடுக்கிறாங்க. இதற்கு ஊர் மக்கள் வரியெல்லாம் பிரித்து திருவிழாவை கோலாகலமாக கொண்டாட்டமாக எடுக்கின்றார்கள் புனித சந்தியாகப்பருக்கு. அங்கே உள்ளூரில் இருந்த ஒருவரிடம் இதற்கான அனுமதியை கேட்டேன். நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் இதை நான் ஷூட் பண்ணேன். மற்ற நேரங்களில் அது ஆலயத்தை கதவை இப்படி மூடி தான் வச்சுருக்கிறாங்க. வாங்க, சிற்றாலயமாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நிறைய புனிதர்கள், மாதாவுடைய சிறுவங்கள்லாம் இருக்குது. பாருங்கள், நடுவில் புனித சந்தியாகப்பருடைய திருவுருவம் இங்கே இருக்குது. நேர்த்தியான வடிவமைப்போடு இந்த சிறுவங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். புனிதர்கள், ஆண்டவர் படைசூழ சந்தியாகப்பர் நடுவில் இருக்கிறார் பாருங்க. அப்புறம் இதில் பாருங்க, 3 கிண்ணங்கள் வைத்து அதில் எண்ணெய் ஊற்றப்பட்டு இருந்தது. நடுவில் விவிலியம் இருக்குது, ஆண்டவருடைய பாடுபட்ட சிறுவம் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள்,
திருச்சிலுவை, மரத்திலான திருச்சிலுவை ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதில் எண்ணெயை ஊற்றி இங்கேயும் அநேக பக்தர்கள் வேண்டுதலை வைக்கின்றார்கள் பிரார்த்தனையாக. பாருங்கள், எண்ணெய் பாக்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பக்கத்தில் உப்பு பாக்கெட்லாம் வச்சுருக்கிறாங்க. நேர்ச்சைக்காக இதெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே. இங்கே சிந்தாத்திரை மாதாவுடைய சிறுபம் பார்த்தேன். சிந்தாத்திரை மாதாவுடைய சிறுபமும் இங்கே வைக்கப்பட்டிருக்குது. பயணிகளின் மாதாவாக பார்க்கக்கூடிய சிந்தாத்திரை மாதா அந்த சிறுபமும் இங்கே வைக்கப்பட்டிருக்குது. பாருங்கள் நண்பர்களே, புனித சூசேப்பர், அன்னை வேளாங்கண்ணி, இப்படி எல்லோருடைய சிறுபமும் உள்ள ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஒரு சிற்றாலயமாக இருந்தாலும் ஒரு பக்தியோடு உள்ளே வரும் பொழுது அது மிகப்பெரிய பேராலயமாகத்தான் தோன்றியது. மாதா பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிறுபம். ஆலயத்துடைய முழு தோற்றம் உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்களேன், ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது கடல். கடல் ஆலயத்தினுடைய சுவற்றில் தான் அந்த அலை அடிச்சிட்டு போகுது. ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நல்ல ஒரு மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்ல ஒரு அருமையான நிழல் பகுதி, பக்கத்திலே கடல் காற்று, நல்ல ஒரு மனதிற்கு அமைதியான ஒரு சூழல் ஏற்படும். நீங்கள் எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் சந்தியாகப்பரை நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்கு ரொம்ப அமைதியான ஒரு இடம். எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நீண்ட நேரம் நீங்கள் இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த சூழலே பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ அமைதியாக இருக்குது பார்த்தீங்களா, இடமே அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், கடல் அப்படி எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ரொம்ப நாளாக அந்த சர்ச்சுக்கு வரணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அதற்கான நேரம் கிடைத்தது எனக்கு. பாருங்கள், வெளியே ஒரு கெபி வச்சுருக்கிறாங்க, மிக்கேல் ஆண்டவருடைய கெபி. கொடிமரம் பார்த்தீங்களா, சின்ன கொடிமரம், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், சுற்றி புனிதர்களுடைய படங்கள் இடம்பெற்றிருக்குது. பாருங்கள், சவேரியார் படம் இருக்குது, புனித அந்தோனியார் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், சந்தியாகப்பருடைய படமும் இருக்கின்றது. நல்ல ஒரு சின்ன கொடிமரமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்ட ஒரு கொடிமரமாக பார்க்கப்படுகின்றது. நண்பர்களே, நீங்கள் இந்த சிற்றாலயத்தை கண்டு வணங்கி செல்வதற்கு தூத்துக்குடிக்கு வந்தீங்கன்னா, பரிசுத்த பனிமே மாதா பேராலயத்திலிருந்து பீச் ரோடு போகக்கூடிய பகுதியில் ஒரு 300 மீட்டர் தொலைவிலேயே இனிகோ நகர் அப்படின்னு சொல்லி இடதுபுறமாக வரும். அந்த இனிகோ நகரில் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் இந்த கெபி இருக்கிற இடத்த உங்களுக்கு சொல்லிடுவாங்க. புனித சந்தியாகப்பர் சிற்றாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருனாலும் கொண்டு வந்துட்டுருவாங்க உங்களை. ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. வாங்க, மன அமைதியோடு மன நிறைவோடு நீங்கள் அன்னையை வணங்கி செல்லலாம். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூட். வணக்கம் அன்புள்ளவர்களே.